அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் காமிக்க போகிறது ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெரிய தேங்காய்னா ஒரு முறை எடுத்துக்கிடுங்க. நான் வந்து சின்ன தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1½ டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி ஃபிஷ் கிரேவிக்கு சேர்த்துக்கிடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மசாலா அரைக்கும்போதே நம்ம சால்ட்டு சேர்த்தோன்னா அந்த கிரேவி விட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும். ஃப்ரெஷ்ஷான புளி ஆனதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். வேஸ்ட்டெல்லாம் இதில் இருக்காது. நெல்லிக்காய் அளவில் சேர்த்துட்டு நம்ம 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா புளி ஜூஸே நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்ச அரைப்பை நான் மண் சட்டியில் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி பழம், ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா தளா கிரேவி கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை அப்படி எடுத்து போட்டுங்கிடுங்க. சூரை மீன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஆனால் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடும்போது மீன் பொடியவே செய்யாது, சூப்பராகவே இருக்கும். இப்போ தாளித்து கொட்டிடலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் குக்கிங் ஆயிலோ இல்லைன்னா கோகோனட் ஆயிலோ ஏதாவது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுவாக இருந்தாலும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும்.